வணக்கம். செம்மகம் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வாசிப்பவர் தர்மிகா ஸ்ரீபதி. கொழும்பு வீதி கடும் சோதனை. வெளிநாட்டு துப்பாக்கியுடன் 2 சந்தேக நபர்கள் கைது. பேருந்து கோர விபத்து. அமெரிக்காவின் வரி இலங்கையை பாதிக்காது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பலி. போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு ஆலயத்தில் தடை. கேப்டன் பகுதியில் விபத்து. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் கடவத்தை பகுதியினூடாக வெளியேறும் அனைத்து வாகனங்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சோதனை செய்யப்பட்டன. போதைப்பொருள் மற்றும் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடவத்தை வெளியேறும் இடத்தில் 45 சட்டவிரோத மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவேல்டர் ரக துப்பாக்கியுடன் 2 சந்தேக நபர்கள் தெற்கு கொழும்பு குற்ற புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பணியகத்திற்கு நேற்று கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மருதானை பட்டியாவத்தை பகுதியில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 கிராம் 500 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவேல்டர் ரக துப்பாக்கியுடன் ஒருவர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இவர் கொழும்பு 10 பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஈரானுடன் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கப்பட்டுள்ள 25% வரி விதிப்பு இலங்கையை நேரடியாக பாதிக்காது என்று எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயசிங்க ஹேமபால தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது ஈரானிலிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்யவில்லை. அத்துடன் முறையான விலை மனுக்கோரல் நடைமுறைகளின் கீழ் தற்போது இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் சீனா பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து இலங்கை எரிபொருள் கொள்வனவு செய்து வருவதாகவும் ஈரானுடன் தனியாக எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து வெளிக்கடை நோக்கி பயணித்த பேருந்து ஹல்துமுல்ல உவதென்ன பகுதியில் கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் சாரதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் பேருந்தில் பயணித்து கொண்டிருந்த போது சாரதி ஆசனத்துக்கு அருகில் கதவு திடீரென திறந்துள்ளது. அந்த நேரத்தில் சாரதி அக்கதவை மூட முயற்சி செய்துள்ளார். இதன்போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மண் திட்டில் மோதி வீதியிலேயே கவர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் மேலும் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நந்தன குணதிலக இன்று காலமானார். ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானதாக குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் தனது 64வது வயதில் இன்று காலமாகியுள்ளார். ஜேவிபியின் ஆரம்பகால உறுப்பினரான இவர் ஜேவிபியை பிரதிநிதிப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். இதன் பின்னர் ஜேவிபியிலிருந்து வெளியேறி ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்ந்து பாணந்துறை மாநகர சபையில் மேயராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பங்கில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு கட்டைக்காடு கப்பலேந்திய மாதா ஆலய பங்குத்தந்தை வசந்தன் அடிகளார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கட்டைக்காடு கப்பலேந்திய மாதா பங்குக்குட்பட்ட மக்கள் யாராவது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஆலய செயற்பாடுகளில் இருந்து தடை விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று கட்டைக்காடு கப்பலேந்திய மாதா ஆலயத்தில் இடம்பெற்ற ஞாயிறு திருப்பலியின் போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எமது தமிழினம் திட்டமிட்டு போதைப் பொருளால் அழைக்கப்படுகின்றது. தற்போது வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் தாக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வடமராட்சி கிழக்கில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருகிறது. வடமராட்சி கிழக்கு கடலில் அதிகளவான போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதனால் சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படுகின்றனர். போதைப்பொருளுக்கு அடிமையாகும் எமது இனத்தை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகவே கட்டைக்காடு கப்பலேந்திய மாதா பங்குக்குட்பட்ட பொதுமக்கள் யாராவது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆலயத்தின் செயற்பாடுகளில் தடை விதிக்கப்படும் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். போதைப்பொருளை கடத்தி குடும்பங்களை சீரழிக்கும் இந்த கொடூரமான செயற்பாடுகளிலிருந்து மக்களை விடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நேருக்கு நேர்படி லோரியும் வேனும் மோதியதில் 3 வைத்தியசாலையில். இச்சம்பவம் இன்று மதியம் 2 மணிக்கு ஹட்டன் குடாக்கமா இஸ்லாமிய பள்ளி அருகில் இடம்பெற்றுள்ளதாக ஹட்டன் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து ஹட்டன் போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இத்துடன் செம்பகம் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.